சொல்லு பட்டர்ஃப்ளை. சாரி. எதுக்கு? தேங்க்ஸ். இது எதுக்கு? என்ன எங்கேயாச்சும் வெளியில் கூப்பிட்டு போறியா? கண்டிப்பா. அவன் யாரு? அவனை பார்த்ததும் இவன் ரொம்ப பதட்டமானா? அவன் யாருன்னு கேட்க மாட்டியா? கேட்காம நீயே சொல்ல மாட்டியா? எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி தான் எங்கள் ஃபேமிலியும். கொஞ்சம் சண்டை, கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், நிறைய அன்பு. அதெல்லாம் ஒரு 3 மாதம் முன்னாடி வரைக்கும் தான். அது எல்லாத்துக்குமே நான் தான் என்ட்ரி கார்டு போடுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்லேருந்து ஆரம்பிச்சது. ஆன்லைனில் 2 hours ஒர்க் பண்ணால் வேறு லெவலில் இன்கம் வரும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 டாஸ்க் அதை பெர்ஃபார்ம் பண்ணால் 150 தரேன்னு சொன்னாங்க. சரி, நானும் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கேட்டேன். அவங்க ஒரு யூடியூப் லிங்க் அனுப்பிச்சு அதை லைக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப சொன்னாங்க. நானும் அதை ஃபாலோ பண்ணேன். என்கிட்ட ₹1 வாங்காமல் என் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டு அதில் 150 போட்டாங்க. சரி, பெருசாக எதுவுமே வேலை செய்யாமல் 5 மினிட்ஸில் உட்கார்ந்த இடத்துலேருந்து 150 கிடச்சிது. இது சூப்பராக இருக்குன்னே தோணுச்சு. இப்போ 3 டாஸ்க் பண்ண மாதிரி டெய்லி 22 டாஸ்க் பண்ண சொன்னாங்க. அதுக்கு ₹1300 ரீஃபண்டபிள் டெபாசிட் கட்ட சொன்னாங்க. சரி, நானும் 1300 தானே, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கட்டினேன். அந்த 22 டாஸ்க் முடித்ததும் ₹2000 வித்ட்ரா பண்ணேன். இப்படி 1300ல் ஆரம்பித்து 10,000, 1 lakh, 5 lakhs, 10 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணேன். என்னோட கொலீக் ராம் கிட்ட தான் கடனாக வாங்கி கட்டினேன். பட்டர்ஃப்ளை, நீ கேட்ட அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். வேற எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் தயங்காமல் கேளு பட்டர்ஃப்ளை. உனக்கு பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு 2000 வித்ட்ரா பண்ணேன். அப்புறம் 15,000 வித்ட்ரா பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் எந்த அமௌண்ட்டும் வித்ட்ராவே பண்ண முடியல. டெலகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே அவங்க என்னை பிளாக் பண்ணிட்டாங்க. யாரை பார்க்குறது, யார்கிட்ட போய் கேட்குறது, ஒன்றுமே புரியல. ஆனால் அந்த ராம்... அட விடு பட்டர்ஃப்ளை, இதெல்லாம் ஒரு மேட்ரா? 10 லட்ச ரூபாய்லாம் ஒன்றுமே இல்லை. நீ ஃபீல் பண்ணாத. எனக்கு ஒன்று தோணுது, ஒன்று சொல்லவா? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? மூணு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. சொல்லு பட்டர்ஃப்ளை, சொல்லு 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 பட்டர்ஃப்ளை. ஹலோ ஹலோ. தப்பார், ஒன்று ஓகே சொல்லு, இல்லை என் 10 லட்ச ரூபாய் திருப்பி கொடு. ஓகே சொல்லுவ, ஓகே மட்டும்தான் சொல்லணும். ஏன் தெரியுமா? நான் சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? உனக்கு இன்னும் 1 வாரம் தான் டைமு. புரியுதா? பட்டர்ஃப்ளை ப்ளீஸ் அழாதீங்க பட்டர்ஃப்ளை. இது அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? இனிமே தான் அவங்க கிட்ட சொல்லணும். நம்ம போலீஸ்க்கு போகலாங்க, அங்கே சைபர் கிரைம் இருக்காங்க, செக் பண்ணி சொல்லுவாங்க. அது எல்லாமே செக் பண்ணியாச்சு. 3 மாதம் ஏறாத போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, பார்க்காத அட்வொகேட் இல்லை. நம்ம வேணா மீடியாவுக்கு போகலாமா பட்டர்ஃப்ளை? அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே மீடியாவுக்கு போகல. அது மட்டும் இல்லாமல் என்னோட மீடியா ஃப்ரெண்ட்ஸே இந்த ஸ்கேமில் மாட்டியிருக்காங்க. சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ₹1000 ஆரம்பித்து 10 crores வரைக்கும் ஏமாந்துருக்காங்க. அப்போ இந்த கவர்மெண்ட், போலீஸ், மீடியாலாம் இதை பார்த்துட்டு அமைதியாகவே இருக்காங்களா? இந்த மாதிரி மெசேஜை நம்பாதீங்கன்னு ஒரு வீடியோ போட்டு அதோட நம்ம வேலை முடிஞ்சதுன்னு அவங்க அப்போ போயிட்டாங்க. இது எதுவுமே பண்ண முடியாதா?
டெலகிராம் அப்படிங்கிற ஒரு ஆப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதன் மூலியமா ஒரு நாளைக்கு 1000 ரூபாயை சம்பாதிக்கிறதுல இருந்து டாஸ்க் பாதிக்க அதிக வருமானம் பகுதி நேர வேலையில் அதிக பணம் சம்பாதிக்கும் இதுல ஆசையால் சேர்ந்த லட்சங்களை இழக்கும் பெரிய நினைக்கிற மாதிரி பெண் IT ஊழியர் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை. மோசடி அரங்கேறியது. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள 10 லட்சம் கொடுக்கணும்னு ராம் மிரட்டிட்டு இருக்கா. என்னடா ஏய், என்ன அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் பட்டர்ஃப்ளை பதில் தரணும். வர சண்டேக்குள்ள 10 லட்சம் வரணும், இல்ல பட்டர்ஃப்ளை வரணும். அப்பா கிட்டேயும் தம்பிக்கிட்டையும் கேட்டால் செருப்பால் அடிப்பாங்க. என்ன பண்ணுறது? மச்சான் சொல்றா. கொஞ்சம் நல்லா கேட்டுக்கடா. சொல்லு மச்சி. காசு அர்ஜென்ட்டாக வேணும்டா. எவ்வளோடா? எவ்வளோ ரெடி பண்ண முடியுமோ கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுடா. எவ்வளோன்னு சொன்னாதான்டா ரெடி பண்ண முடியும். இப்படி மொட்டையா கேட்டா எப்படி? மச்சான் ஒரு 50,000 லேக்ஸ் அப்படி கொஞ்சம் அந்த மாதிரி வேணும்டா. என்னடா சொல்ற? மச்சான் லட்சக்கணக்கில் காசு தேவைடா. ஒரு பெரிய மேட்டர்டா. எதுக்குடா? நான் சொல்கிறேன்டா, திருப்பி சொல்கிறேன்டா உனக்கு என்னென்ன விஷயம்னு. சரி மச்சான், என்னால எவ்வளோ முடியுதோ நான் அரேஞ்ச் பண்ணிட்டு கூப்பிடுறேன். நான் ட்ரை பண்றேன் மச்சான். கொஞ்சம் மறக்காமல் பாரு மச்சான். ஓகே ஓகேடா. ப்ளீஸ் மச்சான், பார்த்துட்டு கூப்பிடு. நான் கூப்பிடுறேன்டா. சரி மச்சான். எங்கண்ணா இருக்கீங்க? டிக்கெட்ல இருக்கேன்டா. இதோ வரணா. வா வா சீக்கிரம். இதோ வரணா. ஏய், என்னடா உங்ககிட்ட பெரிய தொல்லையா போச்சு? என்கிட்ட காசுலாம் இல்லடா. அண்ணா. ஏய், என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க? அதான் அந்த செயின் இருக்காண்ணா. சைனா கொண்டே விடு, அப்படியே ஓடி போயிடு. உங்ககிட்ட செயின் இருக்குல்ல? அண்ணா இது கவரிங்ண்ணா. இது கவரிங்க? ஆமாண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இதை கொடுத்தேன்னா என் வாழ்க்கைக்கு பெரிய உதவியாக இருக்குண்ணா. ஏய் ப்ளீஸ்ண்ணா. என்னடா நீ சென்டிமெண்டாவே பாருங்கண்ணா, கொஞ்சம் கொடுங்கண்ணா. திருப்பி கொடுத்துருவேல? கொடுத்துருவோண்ணா. அந்த செயினும் இந்த செயினா? டேய், உன் கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு எல்லாத்தையும் கழட்டிடுவ போலியே. பாத்துடா. ஏய், இதுவுமா? புரிஞ்சுக்கோங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. எடுத்துக்கோடா, எடுத்துக்கோ. போதுமா? ரொம்ப நன்றி. சந்தோஷமா? அப்படியே போயிடு. அண்ணா வேற ஏதாவது வீட்டில் இருந்தால் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்கண்ணா. ஏன்டா என்ன ஆளை காலி பண்ணாமல் விட மாட்டேங்க போலியே. அதான் இதுக்கு மேலேயும் நான் கொடுக்கணுமா? ஆமாங்கண்ணா, காசு அவ்வளோ தேவைப்படுதுண்ணா. உன்னை பார்த்தா பாவமாக ரெண்டாவே போய் தொலைச்சிட்டேன். சரி, எதாவது பண்ணுறேன், போ. பண்ணுறீங்களா? போ, எதாவது பார்ப்போம், போ. தேங்க்ஸ்ண்ணா. என்ன பண்ணுறதுன்னு தெரில அரவிந்த் சாமி. ராம் வேற கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பட்டர்ஃப்ளை, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டிருக்கேன், அரேஞ்ச் பண்ணி செட்டில் பண்ணிடலாம். ம் 3 லட்சம் தான் ரெடி பண்ண முடிஞ்சுது. மீதி காசு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபோனும் பண்ண மாட்றா, ஒன்றும் பண்ண மாட்றா. The number you are trying to call is currently not reachable. Please try again later. என்ன மெயில் வந்திருக்கு? இந்த மெயில் மெயில் ஐடியை ஐடியை கூடிய சீக்கிரம் ஆஃபீஸில் இருந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த மெயில் ஐடியிலேருந்து உனக்கு மெயில் போட்டிருக்கேன். இனிமே கால் பண்ணாத, என்ன தேடாத, எங்கே இருக்க, என்ன பண்ணுறேன்னு எதுவும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாத.
பட்டர்ஃப்ளைன்னு ஒருத்தி இருந்ததே மறந்துரு. 3 மாசம் டிப்ரெஷனுக்கு அப்புறம் உன்னை பார்த்த அப்புறம் தான் மனசால சிரிச்சேன். என்னோட டிப்ரெஷனை, என்னோட கஷ்டத்தை உனக்கு நிறைய கொடுத்துட்டேன். சாரி. ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும். எப்படியும் நம்ம 2 பேரும் இனிமே சந்திக்கவே போறதில்லைன்னு தெரியும். இனிமே நான் உன்னை என் வாழ்க்கையில பார்க்க போறது இல்ல. பட் ஐ லவ் யூ. ஏங்க, எனக்கு ஒரு டவுட்டுங்க. நீங்க அழகா இருக்கிறதால உங்க அம்மா உங்களுக்கு பட்டர்ஃப்ளைன் பேர் வச்சாங்களா, இல்ல பட்டர்ஃப்ளைன் பேர் வச்சதால நீங்க அழகா இருக்கீங்களா? உங்க பேர் என்ன? அரவிந்த் சாமி. உங்களுக்கே அரவிந்த் சாமின்னு பேர் வச்சாங்க? பட்டர்ஃப்ளைன்னு ஒருத்தி இருந்ததே மறந்துடு. எப்படியும் நம்ம 2 பேரும் இனிமே சந்திக்கவே போறதில்லைன்னு தெரியும். இனிமே நான் உன்னை என் வாழ்க்கையில பார்க்க போறதில்ல. பட் ஐ லவ் யூ. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இப்படி சிரிச்சிட்டே இருங்க, அழகா இருப்பீங்க.